எகிப்திலிருந்து கிளம்பின 30 லட்சம் ஜனங்களில் காலேப் மற்றும் யோசுவாவை தவிர ஒருவர் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏன் சொன்னார், ஏன் இந்த ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்திற்குள் கொண்டு போகவில்லை என்கிற ரொம்ப ஆச்சரியமான ஒரு சில காரியங்களை தான் இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் நீங்களும் நானும் தியானிக்க போகிறோம். இவர்களை குறித்து என்னாகமம் 14வது அதிகாரம் 22, 23 வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். வனாந்தரத்திலே 10 முறை இந்த ஜனங்கள் என்னை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இவர்களை குறித்து சொல்லுகிறார். இந்த வனாந்தரத்தில் எப்படியெல்லாம் இந்த ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி 10 காரியத்தை ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த 10 காரியத்தையும் ஒவ்வொன்றாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் விடுதலையாக்கப்பட்டவர்கள், தேவனால் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டவர்கள், தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள், தேவனுடைய கரத்திலிருந்து ஆண்டவருடைய கட்டளைகளை பெற்றவர்கள், தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் மன்னாவையும் காடையையும் இறைச்சியும் பெற்றவர்கள். ஆனாலும் இந்த ஜனங்களால் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்காமல் போனதற்கான காரணங்கள் 10 இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் முதல் 5 காரியங்களை மாத்திரம்தான் நாம் தியானிக்க போகிறோம். காரணம் 10ஐயும் தியானிப்பதற்கு நம்ம ரொம்ப டைம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த பார்ட் 1 பகுதி 1 இந்த வீடியோவில் முதல் 5 காரியமும் அடுத்த வீடியோவில் அடுத்த 5 காரியங்களையும் நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். அநேக செய்திகளை நம்ம கேட்டிருப்போம். கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். அவருக்காக செய்கிற தியாகங்களை கணக்கில் வைத்திருக்கிறார். நாம் செய்கிற ஜெபங்களை, உபவாசத்தை எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், நாம் கர்த்தரை பரீட்சை பார்க்கிற காரியங்களையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் மிக தெளிவாய் 10 முறை என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த 10 முறையும் எப்படி அவர்கள் சோதித்தார்கள் என்று சொல்லி வசனத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 10 தடவை தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் ஏன் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புச்சு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் நமக்கு மிக தெளிவாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த அந்த பிரயாணம் புதிய ஏற்பாட்டின் விசுவாசியின் விசுவாச பிரயாணத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. எகிப்து உலகத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. 40 வருட பிரயாணம் நம்முடைய விசுவாச ஓட்டத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. கானான் பரம கானான் ஆகிய நம்முடைய பரலோகத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம மிக தெளிவாய் வாசிக்கிறோம். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சபைக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். அவர்கள் செய்த அந்த 10 காரியங்கள் தேவனுக்கு கோபம் கொண்டு வந்தது என்று சொல்லி தேவனே சொல்லுகிறார். வாசிக்கலாமே 23வது வசனம், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அப்ப ஏன் நம்ம இந்த 10 காரியத்தை தியானிக்கிறோம்? ஒருவேளை இந்த 10 காரியத்தில் ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அந்த காரியங்கள் இன்றைக்கும் தேவனுக்கு கோபம் உண்டாக்குகிற காரியங்களாய் இருக்கும் என்பதை எச்சரிப்பாக தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் செய்த அந்த 10 காரியத்தை பழைய ஏற்பாட்டில் நமக்கு அடையாளமாக, நமக்கு எச்சரிப்பாக எழுதி வைத்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். சோ நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது என்றால், தேவனை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பரீட்சை பார்த்தது போல, அவர்கள் தேவனை சோதித்து பார்த்தது போல நீங்களும் நானும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 10 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. முதலாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள்? வாசிக்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம், அன்றியும் அவர்கள் மோசேவை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி விட்டார்கள். ஆனால் அவர்கள் செங்கடலுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எகிப்தின் எல்லையை அவர்கள் தாண்டி வரவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இவர்கள் செங்கடலுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கும் பொழுது பார்வோனின் சேனை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டவுடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன?
அப்ப இதோடைய அர்த்தம் என்ன? நாங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு நாங்க வந்தது தான் பிரச்சனை. நாங்க எகிப்திலேயே இருந்திருந்தோம்னா எங்களுக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காதே. நாங்க எகிப்திலேயே இருந்திருந்தோம்னா நாங்க நல்லா வாழ்ந்திருப்போமே. ஏன்னா இவங்க சொல்றாங்க, எகிப்துல பிரேதை குழிகள், அதாவது எகிப்துல கல்ற இல்லைன்னு சொல்லி தான் எங்களை இங்க வந்து கொலை பண்ணி இந்த வனாந்தரத்தில் எங்களை புதைக்கிறதுக்கு கொண்டு வந்தியா மோசே என்று சொல்லுகிறார்கள். அப்ப இதோடைய அர்த்தம் என்ன? நாங்க எகிப்தில் இருந்திருந்தா நல்லா வாழ்ந்திருப்போம். ஆனா எகிப்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து இங்கே எங்களை கொல்லும்படி நீங்க செய்த காரியம் என்ன என்று சொல்லி மோசேவை பார்த்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள். அநேக நேரத்தில் நிறைய பேர் சொல்லுகிற காரியத்தை கேட்டிருப்போம். நான் உலகத்தில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தேன் பிரதர், உலகத்துக்குள்ள இருக்கும்போது பாவத்தில் இருந்தபோது ஓரளவுக்காவது சமாளிச்சுட்டு நல்லா இருந்தேன். ஆனால் என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தனோ, என்றைக்கு கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தனோ, அன்றையிலிருந்து என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் போராட்டம், பிரச்சனை, அவமானம், நிந்தைகள், எவ்வளவோ காரியங்களை நான் கர்த்தருக்காக நான் சகித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் கேட்டிருப்போம். ஏன், ஒருவேளை நீங்களும் நானும் கூட மனதளவில் நினைத்திருப்போம். ஆனால் இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்கள் எகிப்தில் நல்லா இருந்தோம், ஆனால் என்னைக்கு இந்த கர்த்தரை நம்பி நாங்கள் வந்து சர்ச்சுக்குள்ள, ஆலயத்துக்குள்ள, கர்த்தருடைய சித்தத்திற்குள்ள ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைச்சு வந்தோமோ அன்னைக்கு பிடிச்சிச்சுங்க எங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்றது தான் அதோடைய அர்த்தம். ஆனா இந்த ஜனங்கள் சொல்லுகிற பிரகாரம் எகிப்தில் இருந்தா அவங்க வாழ்ந்திருக்க முடியுமா? நிச்சயமா முடிந்திருக்காது. அந்த எகிப்தில் அத்தனை வேதனைகளையும் கொடுமைகளையும் அடி உதைய வாங்கி கொண்டு அடிமைகளாய் இருந்த ஜனங்களை ஆண்டவர் இவ்வளவு அற்புதமாக அடையாளங்களை எல்லாம் செய்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தா, இங்க வந்து இவங்க சொல்கிற காரியம் என்ன? நாங்க எகிப்தில் நல்லா இருந்தோம், எங்களை வெளியே கூட்டிட்டு வந்ததுனால தான் நாங்க வந்து இன்றைக்கு செத்துருவோமோ என்று சொல்லி நாங்க பயமா இருக்கு, எங்க வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை, பார்வோன் எங்களை துரத்திட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் புலம்புகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். ஸோ முதலாவது இவர்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள் என்றால், எகிப்தில் நல்லா இருந்தோங்க, ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை என்று அவர்கள் சொன்னதை போல நீங்களும் நானும் எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருப்போமாக என்பதை இந்த முதல் காரியம் நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள்? யாத்திராகமம் 14வது அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். இவர்கள் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் கவனிச்சிங்களா? எங்களை சும்மா விட்டுருங்க ஆண்டவரேன்னு நாங்கள் சொன்னோமே, ஆனால் நீங்கள் தான் வலுக்கட்டாயமாக இல்லை நான் உங்களை கானான் தேசத்திற்குள்ளே கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி எங்களை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்க பார்க்குறீரே, இங்கே நாங்கள் சாகிறதுக்கு பதிலாக எகிப்தில் நாங்கள் அடிமையாக இருப்பதே எங்களுக்கு நலம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இதோடைய அர்த்தம் என்ன? இந்த வனாந்தரத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஓகே, ஆனால் இந்த வனாந்தரத்தில் நாங்கள் என்ன ஆக போகிறோம்னா நாங்கள் சாக தான் போகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு முடிவே பண்ணிட்டாங்க. சோ இரண்டாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள் தெரியுமா? அவர்கள் தேவனை பார்த்து டைரக்டாக இல்லனா இன்டைரக்டாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த தேவனால் நம்மை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்துட முடியும், ஆனால் வனாந்தரத்தில் கொண்டு வந்துட்டு எங்களை எப்படி நடத்துவதுன்னு அவருக்கு தெரியாது, எங்களை வந்து எப்படி வந்து போஷிப்பதுன்னு தெரியாது, பார்வோன் எங்களை துரத்திட்டு வந்தா அவங்கிட்ட இருந்து எப்படி எங்களை காப்பாற்றுவதுன்னு தெரியாது என்று சொல்லி தேவனை அவர்கள் சந்தேகப்பட்டு பரீட்சை பார்த்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அநேக நேரத்தில் இந்த காரியத்தை, இந்த தவறை செய்கிறோம். என்ன, ஆண்டவரே நான் உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு நான் சபைக்குள்ள வந்துட்டேன், ஆனா சபைக்குள்ள வந்ததற்கு பிறகும் என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், துக்கங்கள், குறைவுகள், வியாதிகள் இருக்கிறதே, ஏன் ஆண்டவரே இத்தனை வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க ஆனா ஒண்ணுமே நிறைவேறலையே என்று சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதோடைய காரியம் இல்லைன்னா அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த தேவனால் நம்மை ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வர முடியும், ஆனா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு என்னை எப்படி உயர்த்துவதுன்னு தெரியல, ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில எப்படி அதிசயம் செய்வதுன்னு தெரியல, ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில எப்படி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதுன்னு தெரியலையோ என்று சொல்லுகிற, ஆண்டவரை சந்தேகப்படுகிற, ஆண்டவரை முழுவதுமாய் நம்ப முடியாத அளவிற்கு ஆண்டவரை பரீட்சை பார்க்கிற ஒரு சில கேள்விகள் நம்ம சூழ்நிலையின் நிமித்தம் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை இந்த காரியத்திலிருந்து நாம் மிக தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்கிறதே எங்களுக்கு நலமாய் இருக்கும்,
அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் அடிமைகளா இல்ல, வேற தேசங்களும் வேற புறஜாதிகளும் அவர்கள் அந்த எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். ஆனால் இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாய் வெளியே வந்துட்டாங்க. ஆனா இப்போ இவங்க சொல்றாங்க, நாங்க அங்க மற்றவர்களை போல எகிப்தியர்களுக்கு அடிமைகளாய் இருந்து வேலை செய்வதே எங்களுக்கு நலமா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க லைஃபை இப்ப யாரோட கம்பேர் பண்றாங்கன்னா, அந்த எகிப்துங்கிற அந்த உலகத்துல அடிமைத்தனத்துல மற்ற தேசங்கள் புறஜாதிகள் அடிமைகளாய் பார்வோனுக்கு கீழே இருக்காங்களே, அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கு, நாங்க இந்த ஆண்டவரை நம்பி வனாந்தரத்துக்கு வந்ததுனாலதான் நாங்க கஷ்டப்படுறோம் அப்படிங்கறதான் இன்டைரக்டா அவர்கள் மனதில் இருந்து சொல்லுகிறதை இந்த வசனம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. இன்றைக்கு இதே தவறை நீங்களும் நானும் அநேக நேரத்தில் செய்கிறோம். என்ன, ஆண்டவரே ரட்சிக்கப்படாத அவன்லாம் நல்லா இருக்கானா ஆண்டவரே, அப்பா அவன் சபைக்கு ஒழுங்கா வரதில்ல, பாவத்தில் இருக்கிறான், இப்படி அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறான், ஆனா உமக்கு உண்மையா இருக்கிற என் வாழ்க்கையில ஏன்பா இப்படி, உமக்கு உண்மையா இருக்கிற, உண்மை நம்புகிற சபைக்கு உண்மையா இருக்கிற, இப்படி எல்லாம் கர்த்தருக்கு வைராக்கியமா நிற்கிற என் வாழ்க்கையில ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, இந்த கேள்வி எதற்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை எகிப்தில் இருக்கிற மற்ற புறஜாதிகள் பார்வோனுக்கு அடிமையா இருக்கிறாங்க பாருங்களேன், அவர்களோடு வனாந்தரத்தில் இருக்கிற நாம் நம்ம லைஃபை கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். இதனால நமக்குள்ள என்ன வருதுன்னா, தேவன் மேல ஒரு சந்தேகமும், தேவன் மேல தேவனை பரீட்சை பார்க்கிற ஒரு காரியமாய் அது மாறிவிடும் என்பதை இந்த காரியம் நமக்கு உணர்த்துகிறது. அப்ப இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நடக்காமல் போனாலும், முதலாவது தேவனை நான் கேள்வி கேட்க மாட்டேன், இரண்டாவது எகிப்தில் பார்வோனுக்கு கீழே அடிமையா இருக்கிற அந்த புறஜாதிகளோடு தேவனற்றவர்களோட வாழ்க்கையோடு என் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அவங்க லைஃப் எங்க இருக்கு என் லைஃப் எங்க இருக்குன்னு ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். ஏன்னா அவங்களாம் இன்னும் எகிப்தில் இருக்கிறார்கள், அவர்கள் மேல் தேவ திட்டம் இல்லை. ஆனால் நான் இன்றைக்கு வனாந்திரத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் என் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னை கானான் கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் இந்த வனாந்திரத்தில் என்னை நடத்தி செல்லுகிறார். அவர்களுடைய வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் தேவனுடையவன், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற விசுவாசத்தில் வனாந்திரத்தில் நடத்தினாலும் செங்கடல் வழியாக நடத்தினாலும் எந்த பாதையில் நடத்தினாலும் கர்த்தருக்கு பின் செல்வேன். கேள்வி கேட்காம, கர்த்தரை எந்த காரியத்திலும் சந்தேகப்படாம, கர்த்தரை பரீட்சை பார்க்காம கர்த்தருக்கு பின்பதாய் நடப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த இந்த இரண்டாவது காரியத்தை நாம் துணிகரமாய் செய்யாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போமாக. மூன்றாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எப்படி சோதித்தார்கள் என்று சொல்லி யாத்திராகமம் 15வது அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் மோசேவுக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இதுக்கு 2 வசனம் முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்பதான் செங்கடல் இரண்டாக பிளந்து ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் வழியாக நடத்தி சென்று வருகிறார். இப்போ இந்த செங்கடலை தாண்டி 3 நாட்கள் தான் ஆகிறது. இந்த 3 நாட்கள்ல இவங்க மாரா என்கிற இடத்தை வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த மாராவில் அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஆனால் ஒரு இடத்துல தண்ணி இருக்கு. அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கும் போது அந்த தண்ணீர் கசப்பாய் இருந்தது. குடித்த உடனே அவர்கள் மோசேவுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், எண்ணத்தை குடிப்போம் என்று கேட்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்ப மூன்றாவது, இந்த ஜனங்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள் என்றால், அவர்கள் முறுமுறுத்தார்கள், அவர்கள் புலம்பினார்கள். இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், இந்த ஜனங்களை கொண்டு வந்தது ஆண்டவர். வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தாகடிக்கும், பகல்ல எவ்வளவு உஷ்ணமா இருக்கும். இந்த ஜனங்களுக்கு குடிப்பதற்கு 3 நாட்கள் தண்ணி இல்லை அப்படின்னா எந்த ஜனமா இருந்தாலும் நிச்சயமா அவங்க என்ன பண்ணுவாங்க? குடிக்க தண்ணி இல்லையே, நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி நிச்சயமா புலம்புவாங்க, நிச்சயமா முறுமுறுப்பாங்க. இது மனிதனுடைய இயல்பு தானே, நிச்சயமாக இயல்பு தான், இதுல என்ற ஒரு தவறும் அல்ல. ஆனால் இந்த காரியத்தில் இந்த வசனத்துல அவர்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா இது நமக்கு புரியும். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இந்த ஜனங்க இப்ப யாருகிட்ட முறுமுறுக்கிறாங்க அப்படின்னா மோசே கிட்ட முறுமுறுக்கிறாங்க. ஆனால் இவர்கள் யாரிடத்தில் முறுமுறுத்திருக்க வேண்டும், இல்ல யாரிடத்தில் முறையிட்டிருக்க வேண்டும் அப்படின்னா தேவனிடத்தில் முறையிட்டிருக்க வேண்டும். இப்ப தண்ணி கசப்பா இருக்கு, எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சோட கசப்பா இருக்குன்னா இந்த ஜனங்கள் என்ன பண்ணிருக்கணும்? உடனே ஆண்டவருக்கு நேராக தங்களுடைய கண்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை நம்பிதான் நாங்க வந்தோம், நீங்க சொன்ன உங்க வாக்கு தத்தத்தின்
பிரகாரம் தான், அதை நாங்கள் விசுவாசித்து தான் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தோம். செங்கடலை நீங்க தான் இரண்டாக பிளந்தீங்க. இப்ப எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, நீங்க தான் எங்களுக்கு தண்ணி தரணும், இந்த தண்ணி இவ்வளவு கசப்பா இருக்கே என்று சொல்லி இந்த ஜனங்கள் டைரக்டா ஆண்டவரிடத்தில் பேசி இருந்தாங்க. அப்படின்னா ஜனங்கள் தேவனிடத்தில் முறையிட்டு இருந்தார்கள் என்றால் தேவன் அவர்களுக்கு நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்திருப்பார். ஆனால் அதுக்கு பிறகும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆனால் இவங்க செய்த ஒரு காரியம் என்னன்னா முறுமுறுத்தார்கள். சோ இந்த இடத்துல முறுமுறுப்புக்கும் முறையிடுவதற்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. முறுமுறுப்புனா என்ன தெரியுமா? கர்த்தரை நம்பி நம்ம வந்துட்டோம், ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையும் செய்யல என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் சொல்லுவது முறுமுறுப்பு. இப்ப உதாரணத்துக்கு சபைக்கு யாராவது வராங்க, நீங்களும் ஒரு பிரதரும் இல்லைன்னா உங்க சபையில் இருக்கிற ஒரு சிஸ்டரும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி, சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல, ஆண்டவர் வாக்குத்தத்தம் மட்டும் வருஷம் வருஷம் கொடுக்குறாரு, மாதம் மாதம் முதல் தேதியில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஒழிய ஒன்னும் செய்தது மாதிரி எங்க வாழ்க்கையில தெரியல, எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே மாறலன்னு சொல்லி தேவன் உங்க வாழ்க்கையில செய்ததை இல்லைன்னா தேவன் உங்க வாழ்க்கையில செய்யாததை குறித்து நீங்கள் மற்றவர்களிடத்துல சொல்லும் போது அது முறுமுறுப்பு. ஆனால் அதுவே நீங்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லாம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க இத்தனை காரியத்தை சொல்லியிருக்கீங்க, ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியல, எப்ப ஆண்டவரே செய்வீங்க, என் வாழ்க்கையில செய்யுங்கப்பா, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், உண்மை தான் என் வாழ்க்கையின் ஆதாரமாய் என் வாழ்க்கையின் அடைக்கலமாய் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உண்மை என்று வேற கதி இல்லை எங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இதே காரியத்தை சொல்லும் போது அது முறையிடுவது. ஆனால் அதே காரியத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அது முறுமுறுப்பது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்த ஜனங்கள் எப்படி தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில தாமதமாய் இருக்கிற ஒரு சில காரியங்களை குறித்து, நடக்காத ஒரு சில காரியங்களை குறித்து தேவனிடத்தில் முறையிடாமல் மனிதனாகிய மோசேவினிடத்தில் அவர்கள் போய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ எங்களுடைய மோசேவாகிய எங்களுடைய பாஸ்டர் இடத்துல போய், பாஸ்டர் எங்க வாழ்க்கையில் இது நடக்கல, எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்றது தப்பா? இல்ல. ஊழியக்காரன் கிட்ட நீங்க சொல்லணும், ஊழியக்காரர்கள் உங்களுக்காக வந்து ஜெபிப்பதும் உங்க வீட்டில் வந்து உங்களுக்காக ஜெபிப்பதும் நிச்சயமாய் நடக்கணும். ஆனா மற்ற மனிதர்கள் இடத்துல கர்த்தரை குறித்து குறை சொல்லுகிற விதமாக நீங்களும் நானும் ஒரு நாளும் தேவனை பரீட்சை பார்க்காதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி யாத்திராகமம் 14வது அதிகாரம் 2-3 வசனங்கள்ல பார்க்கிறோம். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, 3வது வசனம், நாங்கள் இறைச்சி பாத்திர தண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை, கர்த்தருடைய கரத்தினால் நாங்கள் செத்து போனோமானால் எங்களுக்கு நலமா இருந்திருக்குமே, எங்களுக்கு நல்லா இருந்திருக்குமேங்கிறாங்க. நான்காவது, இவர்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள் தெரியுமா? இவர்கள் சாவை விரும்பினார்கள். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல பெரிய ஒரு திட்டத்தை வைத்து ஆபிரகாமுக்கு சொன்ன காரியங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இவர்களுடைய சந்ததியில நிறைவேற்ற வேண்டுமே என்று சொல்லி 10 வாதைகளை செய்து செங்கடலை இரண்டாக பிளந்து வனாந்தரத்தில் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்களை கொல்லும்படியாய் அல்ல, இந்த ஜனங்களை அற்புதமாய் அதிசயமாய் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க செய்து இத்தனை ஆண்டுகள் இவர்கள் அனுபவிக்காத விடுதலையையும், இவர்களால் கட்ட முடியாத வீடு, இவர்களால் நட்ட முடியாத தோட்டம், தோண்ட முடியாத துறவையெல்லாம் கொடுத்து இவர்களை நல்லா வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில இவ்வளவு காரியங்களை செய்து நடத்தி கொண்டு வந்திருக்கும் பொழுது இவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நாங்க செத்து போனா நல்லா இருக்குமே. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அநேக நேரத்தில் இந்த தவறை தெரிந்தோ தெரியாமையோ கோபத்தில் நிறைய நேரத்தில் சொல்லுகிறது உண்டு. கர்த்தர் உங்க மேல என் மேல பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன திட்டம்? கர்த்தர் உங்களை கானானுக்குள் பிரவேசிக்க செய்ய வேண்டும், கர்த்தர் உங்களை நல்லா வாழ வைக்க வேண்டும், கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், வெட்கப்பட்ட தேசத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் இந்த சித்தத்தை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு சில சண்டை நிமித்தம், பிரச்சனை நிமித்தம், குடும்பத்தில் பிள்ளைகளோடு, கணவனோடு, மனைவியோடு சண்டை போடும் பொழுது நம்மை அறியாமையே நாம் என்ன சொல்றோம்னா, இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து தொலையலாம், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நான் செத்தா நல்லா இருக்குமே, நான் செத்தக்கு அப்புறம் தான் என்னுடைய அருமை உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக இந்த இடத்துல நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இவர்கள் சாவை விரும்பினார்கள். அந்த விருப்பத்தின் பிரகாரமே இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் செத்து மடிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவரையும் ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம், ஒரு பிரச்சனை, கோபம்
கோபத்து நிமித்தம் நான் செத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா அது எதற்கடையாளமா இருக்கிறது என்றால், கர்த்தர் உங்க மேல திட்டத்தை வைத்திருக்கிறாரே, அந்த திட்டமெல்லாம் எனக்கு வேணாங்க, வாக்குத்தத்தமெல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேற வேணாம், நான் செத்தா எனக்கு போதும், அதுதான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும் போது அதுதான் அதோடைய அர்த்தமாய் தேவனுடைய கண்களில் பார்க்கப்படுகிறது. அப்ப இதுவரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமையோ எவ்வளவோ தடவை நான் செத்தா நல்லா இருக்கும், நான் செத்தாதான் என்னுடைய அருமை உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ இடத்துல நான் சொல்லியிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இல்லை, உங்க சித்தம், உங்க திட்டம், உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில இருக்கு, அதெல்லாம் நிறைவேறினதுக்கு பிறகுதான் என்னுடைய ஓட்டம் முடிய வேண்டும், அதெல்லாம் நிறைவேறினதுக்கு பிறகுதான் என்னுடைய மூச்சு, என்னுடைய உயிர் இந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டும் ஆண்டவரே. பாதியில என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துடாதீங்க ஆண்டவரே. உங்க சித்தம் முழுவதுமாய் நான் நிறைவேற்றினதற்கு பிறகுதான் என் ஓட்டத்தை நான் முடிக்க வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தை இன்னிலிருந்து செய்ய ஆரம்பிப்போம். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தையும் சித்தத்தையும் காரியங்களையும் முடிவு பரியந்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் சாகும்படி அழைக்கவில்லை, நீங்களும் நானும் நல்ல வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற, கர்த்தருக்கு முன்பதாய் நிற்க வேண்டிய, வாழ வேண்டிய ஒரு சந்ததி, ஒரு குடும்பம், ஒரு மகன், ஒரு மகள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்களும் நானும் கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நல்லா வாழ வைப்பார். நீங்களும் நானும் நல்லா இருப்போம் கர்த்தருக்குள்ள நாம் இருக்கும் பொழுது. இஸ்ரவேல் ஜனங்கள் சாவை விரும்பினது போல நான்காவது காரியம், நீங்களும் நானும் சாவை விரும்பாமல் கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் அர்ப்பணித்து வாழ கற்றுக்கொள்வோமாக. இந்த 5 பாயிண்ட்டும் நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அடுத்த 5 பாயிண்ட் அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நீங்க இணைந்திருங்கள், அடுத்த வீடியோவையும் பார்க்க நீங்க இணைந்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை நம்மோடு பேசி கற்றுத் தருவாராக. நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோல சந்திப்போம். God bless you. Praise the Lord.